அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். ஒரு ஊரில் ஒரு வயசான தாத்தா இருக்கார். அந்த தாத்தாவோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற சின்ன பசங்க தான். டெய்லி காலையில் இந்த தாத்தாவோட வீட்டில் கல்லெறிகிறது தான் அவங்களோட முழு வேலையும். இதை பார்த்ததும் இந்த தாத்தாவுக்கு பயங்கரமாக கோபம் வரும். சில நேரம் அவங்கள பயங்கரமாக திட்டுவார். ஒரு சில நேரம் அவங்கள அடிக்கிறதுக்காக விரட்டிட்டும் போவார். ஆனால் வயசாகிடுச்சு இல்லையா, அவங்கள பிடிக்க முடியாது. அந்த பசங்க இந்த தாத்தாவுக்கு அங்கே இங்கேன்னு போக்கு காமிச்சிட்டு அப்படியே ஓடிடுவாங்க. இது அந்த பசங்களுக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷத்தை கொடுத்தது. டெய்லியும் வந்து கல்லெறிகிறதும் அந்த தாத்தா கோவப்படுறதுமே வழக்கமாகவே இருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த தாத்தாவால் இதை தாங்கிக்கவே முடியல. அவர் முதல்ல அன்பாக தான் சொல்லி பார்த்தார், அப்புறமா தான் திட்டவே ஆரம்பித்தார். இது எப்படி சொன்னாலும் இந்த பசங்களுக்கு புரியவே மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்ப விரக்தியில் இருந்தார். அப்புறம் ஏதோ திடீர்னு ஞாபகத்துக்கு வந்த மாதிரி விறுவிறுன்னு பக்கத்தில் இருந்த கடைக்கு போனார். நிறைய சாக்லேட் வாங்கினார். அங்கே விளையாடிட்டு இருந்த பசங்கக்கிட்ட நேராக போய், இன்னைக்கு யாரெல்லாண்டா என் வீட்டில் கல்லெறிஞ்சிங்க அப்படின்னு கேட்டார். ஒரு சில பேர் ரொம்ப தயக்கத்தோடு தூக்குனாங்க. கையை தூக்குன எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு சாக்லேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டார். இதை பார்த்ததும் மற்ற பசங்களுக்கு பயங்கர குழப்பம். மறுநாள் காலை விடிஞ்சது. இந்த பசங்க இன்னும் நிறைய கற்களை அந்த தாத்தாவோட வீட்டில் வீச ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல் அன்னைக்கும் அந்த தாத்தா அந்த பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு, இன்றைக்கி யாரெல்லாம் கல்லெறிஞ்சிங்களோ அவங்களுக்கும் சாக்லேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறமா 3வது நாளும் இதை தான் பண்ணார். இப்படியே தொடர்ச்சியாக அந்த பசங்க கல்லெறியறதும் இந்த தாத்தா சாக்லேட் கொடுக்கறதும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் திடீர்னு இந்த தாத்தா வரலை. இந்த பசங்களுக்கு ஒரே ஏமாற்றம். தாத்தாவோட வீட்டுக்கே போயிட்டாங்க. தாத்தா, இன்னைக்கு உங்கள் வீட்டில் கல் எறிஞ்சிருக்கேன், எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த தாத்தா பதில் சொன்னார், இனிமே நான் சாக்லேட் கொடுக்க மாட்டேன் யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டதும் அந்த பசங்களுக்கு பயங்கர கோபம். இன்னும் நிறைய கற்கள் அந்த தாத்தாவோட வீட்டில் எறிஞ்சாங்க. மறுநாளும் ஒரு சில கற்கள் விழுந்தது. ஆனால் ஆச்சரியமாக ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் அந்த தாத்தாவோட வீட்டில் ஒரு கல் கூட விழலைங்க. இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா, இந்த தாத்தா பண்ணது எல்லாமே ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். அவரோட வீட்டில் கல்லெறிகிறதுனால இந்த சின்ன பசங்களுக்கு எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற உண்மையை அந்த பசங்களுக்கு உணர்த்தி இருந்தார். அது மட்டும்தான் அவர் பண்ண வேலை. நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு தொல்லை தர்ற நிறைய பேருக்கு உணர்த்த வேண்டிய ஒரு பாடம் இதுதான். அவங்க நம்மளுக்கு தொல்லை கொடுக்கறதுனால அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அவங்கக்கிட்ட உணர்த்திட்டோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு கண்டிப்பாக தொல்லையே கொடுக்க மாட்டாங்கங்க. வெறும் வாயில் சொல்லக்கூடாதுங்க, அவங்களுக்கு புரியும்படி உங்கள் செயலில் காமிக்கணும். இப்படிக்கு நான் கார்த்திக்.